ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னா தட்டை. இதுக்கு நான் ஒரு படி கழுவி காய வச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம், ஒரு படிக்கு 100 கிராம் தான் போடணும் உளுந்து. இப்போ இந்த உளுந்தை வந்து நான் நல்லா செவக்க வறுத்துக்க போகிறேன். நல்ல கலராக வறுத்துக்கோங்க. சிகப்பு கலர் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு படிக்கு வந்து 25 கிராம், இந்த 30 கிராம் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. முழு பூண்டு 3 உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம லேசாக, அதாவது அம்மி இருந்தால் நல்லா நச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் ஒரு ஓட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கிடையில் நான் வந்து மிஷினில் மாவரைக்க கொடுத்துட்ருக்கேன். அது வந்தோன்னே நம்ம செய்யலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. தேவையான தூள் உப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். பூண்டு நல்லா நச்சது அதில் சேர்த்துட்டேன். சீரகம் ஒரு ஸ்பூன், நல்லா நிறையவே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். முறுக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதில் எந்த இதுவும் கிடையாது. முறுக்கு மாவு மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சாச்சு. கலர் பாருங்களேன், முறுக்கு மாவும் நல்ல வெள்ளையாக இருக்கும். இது உளுந்து செவக்க வறுத்ததுனால இந்த மாவோட கலரை பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். நம்ம இந்த பூரி மேக்கரில் வச்சு இது செய்ய போகிறோம். ஒரு பாலித்தீன் கவர் நல்லா எடுத்துக்கோங்க. திக்கான பாலித்தீன் கவர், இல்லாட்டி ஆயில் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த கவர்லேயே, அந்த ஆயில் கவரையே 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாவை வந்து நல்லா சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அதை கவர் பண்ணி நம்ம அதில் வச்சு புஷ் பண்ணுவோம். லேசாக, ரொம்ப ஹார்டாக நம்ம அதை புஷ் பண்ணோம்னா பெருசாக அதில் இந்த ஒட்டிக்கும், எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த இலை போல் இது பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல தூய்மையான வெள்ளை வேட்டி, தூய்மையான துணி, அதை வந்து விரித்து அதில் காய போடுங்க. பேப்பர் வேண்டாம், ஏன்னா
பேப்பரில் உள்ள அந்த கருப்பு எழுத்துக்கள் இந்த மை வந்து ஒட்டிக்கும். அதனால் பேப்பர் வேண்டாம். இது மாதிரி வெள்ளை வேட்டி எடுத்துக்கோங்க. அந்த வேட்டியில் நம்ம போடுறதுனால இதில் ஈரத்தன்மை வந்து நல்லா உறிஞ்சிடும். ஏன்னா இது காயறதுக்கு 1 மணி நேரம் நம்ம வச்சு விட்டுறணும். 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம எண்ணெய் சட்டியில் போடணும் இதை. அதனால் இது செஞ்சு 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம எண்ணெய் சட்டியில் போடணும். இதே மாதிரி போட்டு காய வச்சுருங்க. நல்லா அப்பளமாக போட்டு காய வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம பூரி எப்படி போட்டு பொரிப்போமோ அதே மாதிரி பொரிப்போம். இது வந்து உப்பாது, சாதாரணமாக அப்படியே இருக்கும். நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. ஒன்று நல்லா கொஞ்சம் மாநிறமாக தான் இருக்கும், முழு வெண்மையாக நமக்கு கிடைக்காது. நல்லா திருப்பி போடுங்க. அமுக்கி விடுங்க. அமுக்கி விடுங்க. எல்லாத்தையும் அமுக்கி விட்டால் தான் அது எண்ணெய்க்கு உள்ளர போயிட்டு நல்லா வேகும். திருப்பி போடுங்க. ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்படியும் 7-8 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு 7-8 நிமிஷம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதிலே வந்து எள்ளடை செய்வாங்க. ஒன்றுமே இல்லை, இதே மாவு அதில் கொஞ்சோண்டு எள்ளை போட்டுக்கோங்க. இதே மாவு எள்ளை போட்டுக்கோங்க. பூண்டு, ஜீரகம், பருப்பு இது 3 தேவையில்லை. வெறும் எள்ளு மட்டும். எள்ளு, இனிப்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்காரு, அவருக்கு இதை வச்சு தண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவோம்.